Hello friends, welcome to Easy Kick Samayal. Today recipe instant beetroot dosa. ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது, ஃபெர்மெண்டேஷனும் கிடையாது. வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துர்க்கேன். இதே கப் அளவுக்கு மைசூர் டால் எடுத்துர்க்கேன். மைசூர் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பீட்ரூட் வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு 3 பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போது இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டனா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்செடுத்தா பீட்ரூட் மாவு வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ தண்ணி தேவைப்பட்டனா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தோசை பேட்ரு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த பீட்ரூட் தோசை. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூடி பசங்களுக்கு எல்லாமே கட்டாயமாக பிடிக்குங்க. இப்போ ஒரு தோசை பேன் வச்சு ஹீட் ஆகும்போது நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். தோசை தவாயில் இது மாதிரி துணி வச்சோ இல்லைனா வெங்காயம் வச்சு துடைக்கும் போது வந்து ஈஸியாக தோசை வந்துடும். இப்போது தோசை மாவு ஊற்றியாச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம தோசைவை. இப்போ 2 சைடும் தோசை நல்லா வெந்திருக்குங்க. கலரும் சூப்பராக இருக்குங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஒரு பீட்ரூட் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.